ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சகானா. டாக்டர் பழனி சார் வந்திருக்காரு, அனு வந்திருக்காங்க. நாங்க 3 பேருமே ஒரு சூப்பரான ஒரு கேள்வியோட வந்திருக்கிறோம். முதல் கேள்வி நான் தான் கேட்க போறேன். என் கேள்விக்கு பதில் சொல்ல நம்ம சார் தயாரா இருக்கிறாங்கன்னு அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு ஹாய் அனு. ஹாய் அக்கா. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் சார். கேளுங்க. ஓகே சார், நான் எப்பவுமே கேள்வியோட வந்துருவேன். ஆனா அதை கேட்கும் போதுதான் கொஞ்சம் அப்படியே கூச்சம் வந்துரும். உனக்கா கூச்சம்? ஆமா சார். ஐயோ கடவுளே, ரொம்ப வெக்கப்படுவீங்க பழகுது. ஆமா சார். சரி, நேரா கேள்விக்கு போடலாமா? நேரா கேள்விக்கே போயிடலாம். சரி, என்னோட கேள்வி எப்படின்னா, ஆண் பெண்ணை வச்சுக்கிறாங்க, 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஆமா வச்சுக்குவாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து ஒரு அம்மா போட்டிருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து எந்த பொசிஷன்ல பண்ணாலும் வந்து என் வீட்டுக்காரர் வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறாரு. நான் வந்து அதாவது வந்து அவரு மேல இருந்து பண்ணி பாக்குறாரு, நான் கீழே இருந்துக்கிறேன். நான் மேல இருந்து பண்ணிக்கிறேன், அவரு கீழே இருக்கிறேன். இப்படி எல்லாம் கூட நாங்க செக்ஸ் வச்சிருக்கோம். ஆனாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் போட்டிருக்காங்க. இன்னும் நான் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்க சாரு. அது அப்படிதான் கிடையாது. என்னோட மெசேஜ் எனக்கு இன்ஸ்டா வந்துருக்குது. கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே பண்றதும், கீழே இருந்து மேல பண்றதும் அப்படின்னு பண்ணாலும் வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க சார். யாரு? ஆண்கள் திருப்தி அடையலையாமா, பெண்கள் திருப்தி அடையலையாமா? ஆணுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சிஸ்டர் கொஞ்சம் எனக்கு இந்த பதிலுக்கு சார்ட்ட கேட்டு எனக்கு விடையை சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அருமையான கேள்வி. நான் கேக்குறேன். நானு அவங்க சார்பா நீங்க கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது. நேரா டைரக்டா பதில் சொல்லுங்க. நிறைய ஆண்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கியாமா? எந்த மாதிரி பிரச்சனை சகானா? எஸ் சார். மனைவி கிட்ட வந்து சேர்ந்தா திருப்தி இல்ல, மனைவி நான் சொல்ற விதமா எனக்கு வந்து பொசிஷன்ல காட்டவே மாட்டேங்குது, ரொம்ப கூச்சப்படுறாங்க. காட்ட மாட்டாங்களா? அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் நான் மேல கீழே படுக்குது, கீழே மேல படுக்குது, அது ஒரு பொசிஷனா? அதான் நான் சொல்ல வரேன். அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா வந்து என்ன சொல்லிச்சுன்னு கேளுங்க. நான் அவரு மேல செய்யறேன், அவரு என் மேல செய்யறாரு, ஆனா அவர் திருப்தி இல்லைன்றாரு. அப்படிலாம் இருந்தா சில ஆண்களுக்கு வந்து திருப்தி இருக்காது. பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கலைகள் இருக்கு. அது மாதிரி விதவிதமா பண்ணா பிடிக்குதான்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. அதெல்லாம் சொல்றேன். எல்லாருமே அந்த காலத்துல இருக்கிற மாதிரி தான். மனைவி கீழே படுப்பாங்க, கணவன் மேலே படுப்பாரு, செய்வாரு, விந்து விடுவாரு, போய் படுத்துக்குவாரு. சில ஆண்களுக்கு வந்து மனைவி திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் மேலே இருந்து செய்வாங்க, விந்து விட்டுருவாங்க, போய் படுத்துக்குவாங்க. இப்போ அந்த அம்மா கேட்ட கேள்வி அதான். நான் மேலே படுக்கிறேன், அவருக்கு மேலே படுக்கிறாரு, இதில் வந்து எங்களுக்கு அவருக்கு திருப்தி இல்லைன்றாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கணவனை ஓரல் செக்ஸ் பண்ண விடணும். ஓரல் செக்ஸ் மினிமம் 10லேருந்து 15 நிமிஷமாவது ஓரல் செக்ஸ் பண்ணணும். சுவைப்பது, ரசிப்பது, மூடி ஏற்றுவது, இதெல்லாம் வந்து ஒரு ஓரல் செக்ஸ். புரியுதுங்களா? எடுத்த உடனே பெண்களும் ஆண்களும் சேர்ந்து சொல்கிறேன், நான் பெண்கள் மட்டும் சொல்லலை, 2 பேருக்குமே சொல்கிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இப்போ கணவன் மட்டும் கம்முனே இருந்து மனைவி பண்ண டேஸ்ட் இருக்கு. 2 பேருமே ஓரலாக அதிகமாக செக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இன்பம். அது கூட ஓரல் செக்ஸ் சும்மா 2 நிமிஷம் அப்படி சாப்பிட்றது, அதை விட்டுறது 1 நிமிஷம், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சுவைப்பதுன்றது வந்து டேஸ்ட்டோட. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் பழங்கள், மல்லிப்பூக்கள் இதெல்லாம் பெட்டில் போட்டு ஒரு ரசனையா இல்லையம்மா. சில பெண்கள் வந்து சில ஆண்களுக்கு பிடிச்சது என்னன்னா, மனைவி கூந்தல் இருக்கிற மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூ வாசனையிலேயே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து மூடேறும். அதான் சொல்கிறேன். அது மாதிரி ஓரலாக நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கணவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுத்த உடனே வந்து வாங்க நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் செய்யுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் செய்யுங்க, இப்படி சொல்லும் போது அது ஒரு டேஸ்ட் இருக்காது. முதல்ல வந்து ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், டேஸ்ட்டாக எடுத்துக்கணும். கணவனை மனைவி லவ் பண்ணணும், மனைவி கணவனை லவ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் அது பண்ணிங்கன்னா தான் உங்கள் கணவன் பரவாயில்லன்னு சொல்லுவார். இந்த செக்ஸ் மட்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடாது. மனரீதியான வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், லவ்னா உங்களுக்கே தெரியும். அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குனிந்த தலையை நிமிரவே மாட்டாங்க. புரியுதுங்களா? லவ் பண்ணுறது கூட கொஞ்சம் தான். ஆனால் இப்போலாம் நிறைய பெண்கள் ஆண்களை லவ் பண்ணுறாங்க, இப்போ ஆண்கள் வந்து பெண்களை லவ் பண்ணுறாங்க, லவ்வர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரிலாம் நடக்கணும் போது அந்த லவ் பண்ணும்போது ஃபோனும் கையுமாகவே இருப்பாங்க. ஏற்கனவே நிறைய எபிசோட சொல்லியிருக்கேன். ஃபோனை வைக்க வேணான்னுவார். ஃபோன் பேசினபடியே இருக்கணும். இல்லை முகத்தை பார்க்கலன்னா செவுரி எகிரி குச்சி கூட போய் முகத்தை பார்த்துட்டு வந்துடுவார். 2 நாள் ஊருக்கு போயிட்டாங்கன்னா எப்போ வருவான் நம்ம லவ்வர்ஸ்ன்னு ஏங்குற ஆண்கள்லாம் இருக்காங்க. பெண்களும் அதே மாதிரி இருக்காங்க. நம்ம லவ்வர்ஸ் கூட பேசினே இருக்கணும், ஃபோனை வைக்காதீங்க, டியூட்டிக்கு போகாதீங்க,
என்கிட்ட பேசுகின்ற பெண்கள் அந்த அளவுக்கு அந்த நட்பு லவ்வும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அதுக்கப்புறம் திருமணம் ஆனவுடனே ஓரலாக செக்ஸ் இருக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் மேடம் கணவன் வந்து சந்தோஷப்படுவார். நீங்கள் செக்ஸ் மட்டுமே ஒரு கணவனை திருப்திப்படுத்திட முடியாது. சில பேர் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் முகத்தை பார்த்து தான் செய்வேன்றவங்களும் இருப்பாங்க. பெண் உறுப்பை ஆண் உறுப்பை ருசிச்சு பார்த்து உடல் கொண்டவங்களாம் இருக்காங்க. பல விதம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அது மாதிரி இந்த அம்மா வந்து சகானா வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, என் கணவன் என் மேலே படுகிறாரு, அவர் மேலே நான் படுகிறேன், அப்படி படுத்தாகணும் தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது திருப்தி இல்லைன்னுறாங்க. அதுபோல் அவருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா விதமும் பிடிச்சிடாது. மனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிடிக்கும், சகானாவுக்கு பார்த்தீங்கன்னா திராட்சை பிடிக்கும், எனக்கு பார்த்தீங்கன்னா கொய்யா பிடிக்கும். இது மாதிரி பல விதமாக இருக்கிறாங்களே, அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு. அது மாதிரி தான் கணவன்களும் மனைவிகளும். இப்படி தான் இருந்தால் நான் இன்பமாக இருப்பேன், இப்படி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு மனைவி கணவனை சொல்லுவாங்க. கணவனும் நம்ம மனைவி சந்தோஷமா வச்சுன்னு அப்படி பண்ணிடுவார். கணவன் கேட்பார் மனைவிகிட்ட, எனக்கு இப்படிலாம் நீ இருந்தால் தான் எனக்கு சுகமாக இருக்கும். எப்படின்னா ஆடை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேன் தடவி மல்லிகைப்பூ நல்லா உடம்பெல்லாம் போட்டு வாசனை திரவியத்தை போட்டு உருட்டி பிரட்டி சில ஆண்களுக்கு பிடிக்கும். அப்படின்னும் போதெல்லாம் இருக்காங்க. அதால் அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நான் மேலே படுத்தேன், நீங்கள் மேலே படுத்தேன், அதால் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவருக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நாலேஜ்னா இன்னும் நிறையா பலவிதமான பொசிஷன், பலவிதமான செக்ஸி லீலைகளாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மனைவிகிட்ட மட்டும், நான் சொல்கிறது வேற எங்கேயா போய்ட்டு போகிறீங்க, உதவாயின்னு வந்துடுவீங்க, நோய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. மனைவிகிட்ட மட்டும் அவ்வளோ இன்பமாக இருக்கலாம். அது மாதிரி பல இது இருக்குது. அதால் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், வேணா உங்களுக்கு நான் ஆலோசனை தரேன். அந்த ஆலோசனை பிரகாரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சித்த வைத்தியத்தில், ஆயுர்வேத வைத்தியத்தில், எங்களோட இயற்கை முறையில் ஆண் உறுப்பு பெருசாகிறதுக்கு, ஆண்மை அதிகமாகிறதுக்கு, நீண்ட நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு முறை 2 முறை செய்கிறதுக்கு உண்டான மூலிகை மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஒரு முறை நீங்கள் ஆலோசனை பண்ணிங்கன்னா இல்லற இன்பமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட நேரம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதாவது தயவுசெய்து கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, என்ன மீட் பண்ணுங்க. நேர்களே, சஹானாக்கா கேட்ட கேள்விக்கு டாக்டர் சார் பதில் சொல்லிட்டாரு. பாத்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு வந்து நாங்க ஒரு பெரிய சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அக்கா வந்து தலையணை மந்திரம் அப்படிங்கிறது வந்து எங்க சேனலோட நேம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பெண்களும் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா தலையணை மந்திரம். ஸோ வந்து எப்படின்னா உங்க ஹஸ்பண்டை உங்க கைக்குள்ள முடிச்சு வச்சுக்கிறீங்கன்னா 1000 கலைகள் 69 இருக்கு. இங்க 2 பொசிஷன்ல பண்ணா மட்டும் போதுமா? உங்க ஹஸ்பண்டை நீங்க மயக்கிறதுக்கு என்னென்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷா இருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஹஸ்பண்ட் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம டாக்டர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லா பெண்களுக்குமே வந்து நாங்க பொதுவா சொல்றோம். எப்படின்னா வந்து பெண்கள் எப்போதுமே வந்து அவங்க ஹஸ்பண்டை அவங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அப்பதான் ஹஸ்பண்ட் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட போக மாட்டாரு. ஸோ அதை வந்து நீங்க வந்து கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில வர நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டுடலாம் சார். வந்து நம்மளோட மலேசியா நேயர்கள் வந்து மெயில் பண்ணியிருக்காரு. டாக்டர் பழனியின் ஆலோசனை. ஆக்சுவலி அவர் பேர் சொல்ல விரும்பல, டிபின்னு மட்டும் போட்டிருக்காரு. டியர் டாக்டர், மை நேம் இஸ் லக்ஷ்மணன் அண்ட் ஐ எம் 24 years old from Malaysia. I am writing to seek advice regarding some concerns about sexual health. I have been experiencing issues premature ejaculation and I also find it difficult to maintain to erection during sexual activity with my partner. This is been causing of significant worry and stress அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. Additionally, I considered my penis size, அவரோட சைஸ் வந்து அடிஷ்னலா அவர் ஒரி பண்ற அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் whether it's affecting my performance. I have had a habit of masturbation since the age of 19 and I have not experienced. I am also currently unable to travel to India and your consultant in your person. I would greatly appreciate and guidance and advice you can provide through the email or online consultation. Thank you and time for consideration. I have looked forward to response. Kindly regards. மலேசியால இருக்காரு. பாலியல் தொடர்பான ஆரோக்கியம் சில கவலைகள் வந்து அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து முன்கூட்டியே வந்து விந்து வெளியேற பிரச்சனை இருக்கான். ஸோ வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல உடல் காரணம் மாஸ்டர்பேஷன், விரைப்பு தன்மையில சிரமம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவருக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரெஷராகவும் ஸ்ட்ரெஸ்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு 19 வயசுல மாஸ்டர்பேஷன் பண்ற அதுக்கப்புறம் இல்ல. ஆனா அவருக்கு வந்து உடம்புல விந்து வெளியேற ப்ராப்ளம்னா இது வரைக்கும் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நம்மள வந்து நேர்ல பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியாவிற்கு வர இயலாது. ஸோ இணைய வழியில, அதாவது வந்து அவருக்கு வந்து எப்படின்னா அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்மள வந்து ஜூம் காலையோ அந்த மாதிரி இணைய வழியில வந்து கன்சல்டேஷன் பண்றதுக்காக முடியுமா அப்படிங்கிற ரெக்வஸ்டடா கேட்டிருக்காரு.
லக்ஷ்மணன் வணக்கம். மலேசியா. நான் மலேசியாவுக்கு வந்து மாதத்துக்கு 1 முறை 2 முறை வந்து தான் இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கேள்வியும் நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. உங்களுடைய கேள்வியும் உங்ககிட்ட இருக்குது, பதிலும் உங்ககிட்ட இருக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வெளியேறுது. அதுக்கு காரணம் நான் 19 வயசுலேருந்தே மாஸ்டர்பேஷன் பண்ணேன்னு சொல்கிறீங்க. 19 வயசுல பண்ணாரு, விட்டுட்டாரு. அதான் விட்டுட்டார். அதான் 19 வயசு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, கல்யாணம் ஆனவொன்னு விட்டுட்டு இருப்பாரு. அதனால பாதிப்பு தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ எஜாகுலேஷன் சீக்கிரம் முந்துதல் வந்துடுது, திருப்தி இல்லை. புரியுதுங்களா? இது நீங்கள் இங்கே தான் வந்து கன்சல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு வரேன், மாதம் 1 முறை 2 மாதத்துக்கு 1 முறை அப்படி வந்து தான் இருக்கேன். மலேசியாவில் கோலாலம்பூர் வரேன், பினாங்கு வரேன், ஜுகுபார் வரேன், இங்கெல்லாம் வந்து நான் ஈப்போ வரேன், பேரா வரேன், இங்கெல்லாம் வரேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு மாதம் நான் வரும்போது என்னை பார்க்க நிறைய பேர் வராங்க, ஆலோசனை தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்மை இல்லாத ஆண்மகன்களுக்கு, அது மலேசியாவாகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், எல்லா மாநிலத்தில் எல்லா கண்ட்ரிலேருந்தும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. நாங்களும் அந்தந்த கண்ட்ரிக்கு போய் ஆலோசனை கொடுக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக விந்து வெளியேறுதல்ன்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரிய மருந்தெல்லாம் நான் வச்சுருக்கேன். எல்லா ஆண்களுக்கும் ஏற்கனவே நாங்கள் இப்போ போன இது கூட சொல்லியிருந்த மாதிரிங்க, விந்து முந்துதல் அது வந்து உலக அளவில் பெரிய பிரச்சனையாக போய் நிற்குது. எல்லா ஆண்களுக்கும் பார்க்குறதுக்கு பக்கா ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாப்புல, அது அவர் மனைவி வந்து முழுமையாக பண்ணிட்டேன்ற மாதிரி காட்டிக்குவாப்புல. ஆனால் அங்கே தான் கொஞ்சம் பீஸ் போன பல்பாக இருப்பாப்புல. மச்சான் என் மனைவிட்ட நான் பயங்கரமாக இருக்கட்டான்வான். ஆனால் சுயத்தில் பொய், சத்தியமாக சொல்கிறேன் பொய். அவனும் பீஸ் பண்ண பல்ப்பு தான். ஏன்னா இப்போ இருக்கிற காலங்கள் அப்படி, நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பலை, காலங்கள் அப்படி, உணவுகள் அப்படி, பழக்க வழக்கங்கள் அப்படி மாறி போச்சு. இப்போ மலேசியா பொறுத்த வரைக்கும் மலேசியா இளைஞர்கள்லாம் உங்களுக்குலாம் தெரியாது கிடையாது. அங்கெல்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்க, நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவீங்க, புரியுதுங்களா? டைம் சாப்பிட மாட்டீங்க, டைம் தூங்க மாட்டீங்க. இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் நிறைய இருக்கு. ஆமாம் அங்கே ஹார்ட் ஒர்க்கு. இங்கேருந்து பெரும்பாலும் வந்து இந்தியாவிலேருந்து போகிறவங்களாம் அங்கே ஹார்ட் ஒர்க்கு தான் கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்க. மலேசியன்ஸ்லேயே நிறைய பேர் அவங்களும் காலையில் ஏஞ்சிருக்கணும், நைட் வரைக்கும் டியூட்டி செய்யணும், அது மாதிரி ஹார்ட் ஒர்க்கு. டென்ஷன் அவங்களுக்குலாம் ரிலாக்ஸே கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து இவன் மனைவி கிட்ட வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 1/2 hour உட்காந்து பேசக்கூட டைம் இருக்காது. அது மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு உண்டு. அதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆண்கள். ப்ரீ எஜாகுலேஷன் அது வந்து பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது நான் இப்பயே சொல்கிறேன். மாத்திரைகள் ஒரு முறை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாத்திரைகள் வந்து நம்ம நிரந்தர தீர்வாக இருக்கணும். மாத்திரை சாப்பிட்றோம், மண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தோம், மாத்திரை காலி ஆயிடுச்சு, மாத்திரை இல்லாதாலும் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்கக்கூடாது. மாத்திரை ஒரு குறிப்பிட்ட நோய் தீர்க்கக்கூடிய மருந்து தான் நாங்கள் கொடுக்குறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நீங்கள் மாத்திரை சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாத்திரை தேவைப்படாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பழைய நீண்ட நேரம் செய்கிறது, 1 முறை செய்கிறது, 2 முறை செய்கிறது, உறுப்பு நல்லா 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு நல்லா வலிமையாக இருக்கிறது, இதுமான உண்டான வைத்தியத்தெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். அதாவது லக்ஷ்மண் அவர்களுக்கு என்னுடைய மருத்துவத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் நான் மலேசியாவுக்கு வரேன். நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மலேசியா அட்ரஸை போடுங்க. அந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மலேசியா வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன், வாங்க மீட் பண்ணுவோம், பேசுவோம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். உங்கள் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக உங்கள் மனையை சந்தோஷமாக வச்சுக்கு உண்டான ஆலோசனை சிகிச்சை நம்மகிட்ட இருக்குது. லக்ஷ்மணன் உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய ஃப்ரெண்டுங்க யாராக இருந்தாலும் நீங்கள் பழனி டாக்டர்கிட்ட வந்து நான் அது மாதிரி ஆலோசனை எடுத்தேன், அவர் நல்ல ஆலோசனை கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி அறிமுகப்படுத்தி வைங்க. அவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கலாம். புரியுதுங்களா? வைத்திய முறைகள் பலவிதம் இருக்குது. நீண்ட நேரம் செய்கிறதுக்கு மருந்து இருக்குது, 1 முறை 2 முறை செய்கிறதுக்கு மருந்து இருக்குது, உறுப்பு பெருசாகிறதுக்கு மருந்து இருக்குது, மனைவி போதும் என்னை விடுங்க நான் உச்சக்கட்டம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கே மருந்து இருக்குது. அதால் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பக்க விளைவும் கிடையாது, பத்தியமும் கிடையாது. உங்கள் மனைவிகிட்ட சந்தோஷமாக இருக்கலாம். ஒரே ஒரு கேப்சூல் வச்சுருக்கேன், லேகியம் வச்சுருக்கேன், ஆயில் வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 60 வயசு 70 வயசு 75 வயசு உள்ள வயதானவர்கள் 25 வயசு இளைஞர் மாதிரி ஆகலாம். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஓகே லக்ஷ்மணன், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் பத்தி எந்த ஒழியும் பண்ண வேண்டாம். ஸோ வந்து நீங்க ஜூம் கன்சல்டேஷன்ஸ் இந்த மாதிரி எந்த இணையவழி கன்சல்டேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணவே வேண்டாம். ஸோ வந்து நம்மளோட டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இல்லாம இந்தியா ஃபுல்லா இல்லாம வேர்ல்டு முழுக்க வந்து கேம்பிங் அரேஞ்ச் பண்றாரு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களோட கேம்பிங் எங்க நடக்குது, எப்படி நடக்குதுங்க டீடைல்ஸ் கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு எந்தெந்த ஏரியாவுக்கு எப்பப்ப நம்ம டாக்டர் சார் வராருங்கிறது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு கால் பண்ண பண்ணும்.
7208 7206 7209 7206 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஸோ நம்ம கேம்பிங் எங்க நடக்குது, அதாவது எப்ப நம்ம டாக்டர் இப்ப மலேசியாவோ சிங்கப்பூரோ எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி டாக்டர் எப்போ வராருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுட்டு நேர்ல வந்து மீட் பண்ணீங்க. உங்களால நேர்ல மீட் பண்ண முடியும்னா கண்டிப்பா வந்து நாங்க வந்து இணையவழி கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இதே மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எங்களுக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ண முடியாதுங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வந்து மெசேஜாவோ போட்டுருங்க. ஸோ இது மட்டும் இல்லாம லெட்டர் போடலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம அட்ரஸ் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் போடுறோம். ஸோ வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லெட்டர் கூட போடலாம். ஸோ லெட்டருங்கிறது ஓல்டு மெத்தடு, நாங்க வந்து போட்டு உங்க கைக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. அதனாலதான் மெயில் வந்துட்டு இருக்கு. ஸோ மெயில் பண்ண முடியாதுங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா வந்து உங்களோட கேள்வியை வந்து டைப் பண்ணியோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ அனுப்புங்க. ஸோ நாங்க கேட்டு சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். கேள்வி கேட்கறதுக்கு நானும் சகானாவா ரெடியா இருக்கும். பதில் சொல்றதுக்கு நம்ம டாக்டர் பழனி சார் ரெடியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது வாஸ் லவ்லி ஆங்கர் அனு சகானா அண்ட் மருத்துவர் பழனி ஐயா. செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் M பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, Krishna Colony, 100 feet Road, Vada Palani, Landmark, nearby HDFC Bank, Chennai 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.